இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு மஜ்ஜாவான vlog தான். நம்மள ஒரு ப்ரோ வந்து ரேண்டமா வாங்க ப்ரோ ட்ரிப்பு போலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. இந்த ட்ரிப்ல வந்து நம்ம தீபக், டேனி, கிஸ்தனிக்ஸ், அப்புறம் நம்ம கோவிந்தன், கூஃபி ஜென்னு எல்லாரும் வந்திருந்தாங்க. எதுக்குப்பா இந்த ட்ரிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன் மஜாவா. வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஸோ நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம்னா காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரி தான் வந்திருக்கோம். ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மள ட்ரிப்பு கூப்பிட்ட தினேஷ் ப்ரோ வந்து ஒரு என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட்டு. ஸோ அவரோட கதை என்னன்னா, ஒரு மனுஷன் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 4லேருந்து 4.5 டன் வரைக்கும் கார்பன் வந்து எமிட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம தினேஷ் ப்ரோவோட பொண்ணு ஆதவி பாப்பாவுக்கு வந்து இந்த மார்ச்ல 3 வயசு ஆக போகுது. ஸோ அவரோட மெயின் எய்ம் என்னன்னா, அவரோட பொண்ணு எமிட் பண்ற கார்பனை வந்து அவர் நியூட்ரல் பண்ணுன்னு சொல்லிட்டு 6000 மரம் கிட்ட பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இதே அவருக்கு பிடிச்சி போய் சீராக்குன்னு ஒரு என்ஜிஓவை ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட 7 லட்சம் மரம் வரைக்கும் அவர் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ எங்களையும் மரம் வைக்க தான் அவர் இன்வைட் பண்ணியிருந்தாரு. அவர் சொன்ன கதை வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சா, சரி ஓகே நம்ம ஒரு மரம் வச்சா நம்மளை பார்த்து ஒரு 10 பேர் 10 மரம் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வரேன் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ஸோ அங்கே போனோடனே அவர் வச்சிருந்த பல விதமான மரங்களை வந்து அவர் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கேம் விளாட்லான்னு கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் கேம் வந்து ஏதோ ஓட்டையில் ஏதோ தூக்கி போடணும்னாங்க, அதெல்லாம் எனக்கு ஒழுங்காவே வரல. பட் செகண்ட் கேம் வந்து ஆர்ச்சரின்னாங்க, அதுலலாம் நாங்கெல்லாம் சும்மாவே சூற விடுவோம். அதுல எல்லாரையும் மஜ்ஜாவா சூற விட்டுட்டு டீ கடையில கொஞ்ச நேரம் அட்டி விடலான்னு உக்காந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு டென்ட் போட்டு கேம்ப் ஃபயர்ல தூங்கலான்னு ப்ரோ சொன்னாரு. அது கேட்டோன்னே நம்ம கிஸ்தனிக்ஸ் கோவிந்தன் மஜாவா குத்தடி குத்தடி சைலஸான்னு கிளம்பிட்டான். அவரு கூட சேர்ந்துட்டு இந்த தீபக்கும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் டென்ட்லாம் மஜாவா செட் பண்ணிட்டு பார்த்தா எங்க கோவிந்தன் படுத்து கிடந்தான். கொஞ்ச நேரம் நோண்டிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம டேனி ப்ரோ வந்து டான்ஸ் ஆடுனுங்கிறாரு ஜோக்கா. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக கதை பேசிட்டு தூங்கவே 4:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அடுத்த நாள் வந்து நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். அது வரைக்கும் மஜ்ஜியாவா இருங்க.